சுழன்றும் ஏற்பினது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்க்க போறோம் அழிஞ்சு கொண்டிருக்கிற கத்தரி செடியை பற்றி பார்க்க போறோம். இதுல நீங்க பாருங்க, இதுல தண்ணி கிடக்குது. இந்த தண்ணி கிட்டத்தட்ட 3 நாளா நிக்குது. அதனால சிலவள இந்த கண்டு அழுகி போறதுக்கு, இந்த செடி அழுகி போறதுக்குரிய சாத்தியங்கள் கூடுதலா இருக்கிறதுனால நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த செடியில இருந்து கிளைகளை வெட்டி தண்ணியில வைக்க போறோம். சரியா? இந்த செடியில இருந்து இங்க பாருங்க, இந்த இதுல காய் ஒன்று இருக்கு. காயை விட்டு போட்டு மேல வெட்டுறேன். ஒரு கிலோ ஒன்றை வெட்டிட்டேன். சரியா? இந்த வெட்டின கிளையில அதிகமா இலைகள் தேவையில்லை. இந்த இலைகள் இதுல இருக்கக்கூடிய குருத்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு, இந்த இலையையும் உடைச்சிட்டு இந்த அளவு இருந்தா காணும். சரியா? இத தண்ணியில வச்சா கன நாளைக்கு வைக்கக்கூடாது. தண்ணியில வச்சா இதுல இருந்து வேறு அரும்புகள் மெதுவாக வரவழைக்கிட்டதுக்கு பிறகு இதை எடுத்து நாம ஒரு பேக்ல மண் போட்டோ அல்லது நிலத்திலேயோ நட்டினோம்னா, வெயில் கூடுதலாக பட்டு இது வாடி போகாத மாதிரியான ஒரு நிலத்துல நட்டினோம்னா இது திரும்ப ஒரு கண்டா வளரும். உங்களுக்கு இதை நம்புறதுக்கு பெரிய சங்கடமா இருக்கும், யோசிப்பீங்க. இதே மாதிரி நான் தக்காளி செய்து நட்டி இருக்கிறோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கத்தரியில இடையில இருந்து வேர் வந்திருக்கு. சரியா? இங்க பாருங்க, இந்த கத்தரி இடநடுவுல இருந்து வேர் வந்திருக்கு. அப்ப தண்டுல இருந்து, கத்தரியில தண்டுல இருந்து வேர் வருமா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தா, இதுல இருந்து உங்களோட சந்தேகத்தை நீக்கி கொள்ளலாம். இந்த இடையில இருந்து கட்டாயம் வேர் வரும். சரியா? இப்ப இதை என்ன செய்யறோம்னு சொன்னா, இப்ப இதுல வெட்டின தண்டை ஏற்கனவே நிறைய தண்டு வெட்டி வச்சிருக்கோம். எனக்கு இந்த கத்தரி தோட்டம், இதுல நிக்கிற கத்தரி கண்டுகள் எந்த அளவுக்கு திரும்ப உயிரா வருமா என்ன மாதிரின்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த விழுந்துட்டு இப்போ ஒன்றும் செய்யலாது. இப்ப கை வச்சோம்னு சொன்னா நிலத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வழி இடவெளிகளும் அடப்பட்டு போயிடும். அதனால மழை பட்டு ஈரமா இப்படி களி மாதிரி சுரியா அப்படி சொதப்பலா இருக்கிற நேரத்துல நாம செடிகள வேறு பக்கங்கள்ல எதுவும் வேலைகள் செய்ய போகக்கூடாது. போனா அது இன்னும் பாதிப்பா தான் ஏற்படுத்தும். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதை தண்ணியில வச்சிருக்கிறேன். சரியா? இது தண்ணியில வச்சிருக்கோம். ரைட். இந்த தண்ணியை கன நாளைக்கு வச்சிருக்க கூடாது. என்னன்னு சொன்னா, இந்த தண்ணி இன்ஃபெக்ட் ஆகும், அதாவது கிருமி தொற்றுக்குள்ளாகும். இந்த தண்ணி இது வழியே இருக்கக்கூடிய இது மண்ணோட எல்லாம் பட்டது தானே, இந்த கத்தரிகிற வேறு தண்டு எல்லாம். அப்ப அதுல இருக்கக்கூடிய கிருமிகளால இந்த தண்ணி அழுகி போகும். தண்ணி அழுகி போனா இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற தண்டும் அழுகி போறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால என்ன செய்யணும்னா, தண்ணியை மாத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு பின்னேரம் இந்த தண்ணியை வைக்கிறேன்னு சொன்னா, நாளைக்கு பின்னேரம் இந்த தண்ணியை மாத்தி வேற தண்ணி வைப்போம். இப்படி ஒரு 3-4 நாளைக்கு செய்தோம்னு சொன்னா, இதுல வேறு அரும்பர்கள் இந்த தண்டு அடிப்பக்கத்துல இந்த தண்டுன்னு சொன்னா, இந்த தண்டுல அங்கங்க வேறு அரும்பர்கள் வரும். சின்ன சின்ன முளை மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்த சுத்தி வர வேறு அரும்பர்கள் வந்திருக்கு. அந்த நேரமே நீங்க என்ன செய்யலாம், எடுத்து இதுல மிச்சமா இருக்கிற மிச்ச இலைகளையும் எல்லாத்தையும் வெட்டி போட்டு நீங்க பேக்ல இதை நட்டலாம். நட்டுறது மூலம் இதுல இருந்து புதுசா ஒரு கண்டொண்டு உருவாக்கி இயலும். ரைட். இதுல இருந்து உருவாக்கக்கூடிய கண்டு எப்படி வரும்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு 4-5 இலை வாரதோடையே அந்த கண்டுல இருந்து பூ வந்து காய் வரக்கூடிய மாதிரி இருக்கு. நாம நாட்டு மேடை போட்டு புதுசா ஒரு கண்டு வைக்க போறோம்னு சொன்னா, அதுல இருந்து அந்த கண்டு முளைச்சி வளர்ந்து சின்ன 2 இலையோட வந்து பிறகு இலை விட்டு பெரிய இலை வந்து 1.5 மாசத்துக்கு பிறகுதான் அதுல இருந்து பூ வரும். அதாவது 40-45 நாளைக்கு பிறகு அதுல இருந்து பூ வரும். இதை நீங்க ரெடி பண்ணீங்களா இருந்தா, இது உங்களுக்கு நீங்க நட்டு 10 நாள் 15 நாள்லயே உங்களுக்கு இதுல இருந்து காய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த காய் முத்த விட்டு நீங்க காயை ஆஞ்சு கொள்ளலாம். சரியா? இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கத்தரி, உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய கத்தரி, தக்காளி, மிளகாய் இப்படியான செடிகள் ஏதாவது அழிஞ்சு போகுது, வாடிட்டு சோர்ந்து போயிட்டு இலையெல்லாம் சோர்ந்துட்டு வாடிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, டக்குனு அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கிளைகளை வெட்டி இந்த முறையில வச்சு புது கண்டொண்ட பெற்றுக்கொள்றதுக்கு வழியை பாருங்க. உங்களுக்கு மிகவும் பிரயோசனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் இந்த மலைக்குள்ளேயே இந்த சூட்டா உங்களுக்கு இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை செய்யுங்க, பலனடையுங்க, பிரயோசனப்படுங்க. அதுக்கு பிறகு கமெண்ட் பண்ணுங்க, என்ன மாதிரி நான் சொன்னது உண்மைதானா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா இதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும். இப்படியெல்லாம் வராது, இது என்ன வியூ எடுக்கிறதுக்காக இப்படி கதைக்கணும் அப்படி என்றெல்லாம் வரும். நீங்க இது கொஞ்ச நாள் இதுல வேர் வந்ததுக்கு அதுக்கு பிறகு நாங்க ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். அது வரைக்கும் கமெண்ட் பண்றவங்க சந்தோஷமா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டையும் ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.